இந்தியா நியூசிலாந்து இடையேயான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் வர ஜனவரி 11ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகுது. இந்த தொடருக்கான இந்திய அணி தேர்வு செய்யும் பணியில பிசிசிஐ ஈடுபட்டுமே இருக்காங்க. அடுத்த ஒருநாள் உலக கோப்பை தொடர் 2027ஆம் ஆண்டுல தான் நடைபெறவுள்ளது. இதனால அணியை கட்டமைக்க இன்னும் பல மாதங்கள் இருப்பதால தற்போது சுழற்சி அடிப்படையில வீரர்களை விளையாட வைக்க தலைமை பயிற்சியாளர் அவர்கள் முடிவு பண்ணிருக்காராம். இந்திய ஒருநாள் அணியில முதல் 5 இடங்கள்ல ஒரு இடது கை பேட்டர் கூட கிடையாது. இந்த குறைய போக்குவதற்கு டாப் ஆர்டர்ல ஒரு இடது கை பேட்டரை விளையாட வைக்க தலைமை பயிற்சியாளர் முடிவு பண்ணிருக்காரு. குறிப்பாக முதல் 3 இடங்கள்ல ஒரு இடது கை பேட்டரை விளையாட வைக்க முடிவு பண்ணிருக்காரு. ஆகையால நியூசிலாந்துக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல ஒரே ஒரு போட்டியில மட்டுமே விராட் கோலிக்கு மாற்றாக 3வது இடத்துல இஷான் கிஷனை விளையாட வைக்க கம்பீர் முடிவு பண்ணிருக்காரா. அதாவது ஒரு நாள் உலக கோப்பை 2027 தொடருக்கு பிறகு ரோஹித் கோலி ஆகியோர் இருக்க மாட்டாங்க அப்படின்றதுனால தற்போதுல இருந்தே அவங்களுடைய இடங்கள்ல மாற்று வீரர்களை விளையாட வைத்து அவங்களுக்கு மாற்றான வீரர்களை தேர்வு பண்ண முடிவு பண்ணிருக்காரு. அதன்படி பாத்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு எதிரான 3 போட்டிகள்ல ஒன்றுல பெரும்பாலும் இளம் பேட்டர்களை மட்டுமே ஆட வைக்க கம்பீர் முடிவு பண்ணிருக்காரு. அந்த பேட்டிங் வரிசை என்னவாக இருக்கும் அப்படின்றது குறித்து தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. ஓபனர் இடங்கள்ல சுப்மன் கில், ரோஹித் சர்மா ஆகியோரும், அடுத்து இஷான் கிஷன், ருத்ராஜ் கெய்க்வாட், KL ராகுல் ஆகியோருமே விளையாட வைக்க உள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு. ரோஹித் சர்மா இடத்திற்கு பிரச்சனை கிடையாது அப்படின்றதுனால ஷூராக ரோஹித் சர்மா தான் ஓபனிங் ஆடுவாரா. அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்துடன் மோதவுள்ள ODI போட்டிகள்ல கண்டிப்பாக 11 அணில நிறைய மாறுதல்கள் இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. 15 பேர் கொண்ட பட்டியல்ல ஸ்ரேயஸ் ஐயருமே இடம்பெறுவார் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே இதற்கான பதிலையும் வீரர்களுடைய பட்டியலையுமே BCCI அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.